வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களாகிய நாம் இன்று எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையில் இருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே அவசியம் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் வடமாகாண இணைப்பாளர் ஜாக்சன் பகிரோடா தெரிவித்தார். அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல்முறையின் 2ஆம் வருடத்தையொட்டி ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு குறித்து ஜாழ்ப்பாணத்தில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்தி கடந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் தொடர்ந்திருந்தோம். அதற்கு முன்னும் எங்களுடைய தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகவும் நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்று வரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோபித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உலகிலே நாகரிகமான நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு. அந்த வகையிலே இன்று சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சமஷ்டி முறையிலான தீர்வுகள் அமைய பெற்றிருக்கின்றது. இன்று சமஷ்டி முறையிலான தீர்வையே வளர்ச்சி அடைந்த நாடுகள் முன்னோக்கி அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கு பெரும்பான்மை மக்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கூடாகவும் நாங்கள் எங்களுடைய செய்தியை முன்வைக்கின்றோம். சமஷ்டி முறையிலான தீர்வையை நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் மக்களின் நீண்ட கால புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கின்றோம்.